Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு பரோட்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் மைதா, உப்பு, சர்க்கரை, நெய், பால். இன்னைக்கு நான் 3 கப் மைதா எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து போகிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் ஒரு மாவு பிசைஞ்சுக்க போகிறேன். நான் இன்னைக்கு மைதா கோதுமை ரெண்டுலேயுமே பரோட்டா செய்கிறது எப்படின்னு காட்டுறேன். நான் மைதாக்கு எதெல்லாம் ஆட் பண்ணணும் அதே பொருள் தான் நான் கோதுமைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வைக்கணும். 30 நிமிஷம் ஊறணும் நல்லா. இது கோதுமை மாவு. இதையும் நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் ஒரு ஈரத்துணி கூட போட்டு ஊற வச்சுக்கலாம். இது பிகினருக்கான ஒரு டிப். கீழே இந்த மாதிரி துணி போட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் மாவு இணைக்கும் போது அந்த கட்டை நகராது. நான் வச்சுருந்த நெய்யில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ நான் மைதா மாவை எடுத்து அதை நான் சின்ன சின்னதாக உருண்டை போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கப் மாவுக்கு எனக்கு 8 உருண்டை வந்திருக்கு. மாவை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். மேலே ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாக 2 டைப்பில் எப்படி பரோட்டா சுற்றுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். இது செகண்ட் டைப். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இந்த மாதிரி கூட பண்ணாலும் நம்மளுக்கு லேஸ் வரும்.
நான் நார்மலாக பரோட்டா செய்கிறதுனா இந்த மாதிரி தான் நான் செய்வேன். இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பரோட்டாவை போட்டுட்டு ஒரு 1 மினிட் நீங்கள் வந்து திருப்பாமல் வச்சுக்கணும். அதுக்கப்புறமேல் திருப்பிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஃபுல்லாக குக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுவே நம்ம கோதுமையிலேயே செய்ய போகிறோம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரோசன் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு திடீர்னு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாலோ நீங்கள் டக்குன்னு எடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கிளிங் ஷீட் எடுத்துருக்கேன், இல்லைனா ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் ஜிப்லாக் பேக்கில் போட்டு வைக்க போகிறேன். பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா இழைச்சி ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் ஜிப்லாகில் வந்து வச்சுட்டு நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.
ஃப்ரீசரில் வச்சா பரோட்டா நல்லா வருமா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நான் ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டு அடுத்த நாள் நான் எடுத்து நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே எப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.